பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கும் ராஜ்யசபா துணைத் தலைவர் PJ குரியன் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு அவசர கடிதம் மூலம் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 1996 கேரள மாநிலம் சூரியநெல்லியைச் சேர்ந்த 16 வயது மாணவி 40 நாட்களாக வெவ்வேறு இடங்களில் வைத்து 42 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தவிர மற்ற அனைவரையும் கேரள உயர்நீதிமன்றம் 2005ஆம் ஆண்டு விடுவித்துவிட்டது. இந்நிலையில் அந்த உத்தரவை கடந்த மாதம் அதிரடியாக ரத்து செய்த உச்சநீதிமன்றம் சூரியநெல்லி கற்பழிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. 1996ஆம் ஆண்டில் கற்பழிக்கப்பட்ட மாணவி தற்போது 33 வயது பெண்ணாக இருக்கிறார். தன்னை கற்பழித்தவர்களில் தற்போதைய ராஜ்யசபா தலைவரும் கேரள காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான PJ குரியனும் ஒருவர் என்று ஆரம்பத்திலிருந்தே குற்றம் சாட்டி வருகிறார். கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து குரியனையும் கைது செய்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கேரளாவில் வலுத்து வருகிறது. மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டசபையை முடக்கியதோடு தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் இது தனக்கு எதிரான அரசியல் சதி என்று கூறி வரும் குரியன் துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஹமீத் அன்சாரி காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோருக்கு செவ்வாயன்று அவசரமாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். தன் மீதான குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் விடுவித்ததை சுட்டிக்காட்டிய குரியன் தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியானவை என்றும் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் தாய் சில நாட்களுக்கு முன் சோனியாவுக்கு கடிதம் அனுப்பினார். கற்பழிப்பு குற்றத்துக்கு எதிரான அவசர சட்டம் மீதான விவாதத்தை நடத்தும் தகுதி ராஜ்யசபா துணைத் தலைவர் என்ற முறையில் குரியனுக்கு இல்லை என்ற ரீதியாக எழுதப்பட்டுள்ள அந்த கடிதத்தால் சோனியா நெருக்கடி அடைந்தார். அதோடு குரியன் மீது சோனியா அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் துணை ஜனாதிபதி அன்சாரி காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு குரியன் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.